ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இண்டக்ஷன் மோட்டர் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு பிகினர் லெவலர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இண்டக்ஷன் மோட்டரில் 2 டைப் ஆஃப் மோட்டர் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்லிப் ரிங், இன்னொன்று ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர். அதிகமாக நம்ம இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமான ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரூல் கேஜுக்கும் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் ரோட்டருக்கு தனியாக எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளை சோர்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டரில் ரோட்டருக்கு தனியாக சப்ளை கொடுத்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரோட்டருக்கும் சப்ளை கொடுப்பாங்க, ப்ளஸ் ஸ்டாட்டர் வைண்டிங்க்கும் சப்ளை கொடுப்பாங்க. இதுதான் நம்மளுடைய இண்டக்ஷன் மோட்டர் உள்ளே இருக்கக்கூடிய பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷனு. இது ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர். நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எல்லாமே ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் பற்றி தான். அது இல்லாமல் எங்ககிட்ட ஒரு பம்புக்கான ஒரு இண்டக்ஷன் மோட்டர் ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர். அந்த வீடியோவில் எப்படி இருக்குது, இன்டர்னலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோடைய ரோட்டர் டிசைன் பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோட்டர் இது போல் அலுமினியம் பார் ஷார்ட் பண்ணி நம்மளுடைய ரோட்டர் டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்லிப் ரிங்கில் பார்த்திங்கன்னா இது போல் வைண்டிங் பண்ணி தனியாக ஒரு கார்பன் ப்ரஷஸ் வச்சு தனியாக அதுக்கு ஒரு 3 phase சப்ளை கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இதுதான். அது இல்லாமல் நம்மளுடைய ரோட்டர்லாம் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் மோட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது போல் பார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு இருக்கும். பட் நம்ம வெளியே பார்க்கும்போது நார்மல் பார் மாதிரி தான் இருக்கும். ரோட்டர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். அதை நான் வீடியோ காட்டும் போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் இன்டர்னலாக பார்த்திங்கன்னா இது போல் அலுமினியம் அல்லது காப்பர் பார் இது போல் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க ரோட்டரில். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உள்ள அந்த இன்ட்ராக்ஷன் ஆகி நமக்கு ரோட்டர் ரொட்டேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் பார்ஸ் இது போல் நம்ம ரோட்டரில் உள்ள இன்டர்னலாகவே இருக்கும். பட் நமக்கு வெளியே கிளியராக தெரியாது. அது எப்படி இருக்குன்னு நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சொல்லியிருக்காங்க பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக ஷார்ட் பண்ணியிருப்பாங்க மொத்த ரிங்கும் போட்டு. இதுதான் நம்மளோட ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் உள்ளே இருக்கக்கூடிய ரோட்டரோட டிசைன். ஓகேங்களா? நான் இப்போ பிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு இண்டக்ஷன் மோட்டரையும் காட்டுறேன். அதுக்கு உங்களுக்கு பார்த்தாங்க அந்த பார் பார்க்க முடியுதா உங்களால் பாருங்கள். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு என்னது பார்த்தீங்கன்னா 3 phase ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்ரு. அது உள்ளே இன்டர்னலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கிளியராக கைட்டி காட்டுறோம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த மோட்ரு வைண்டிங் ஃபெயிலியர் ஆனது. பட் 6 எல்லோ ஃபேஸும் ப்ளூ ஃபேஸும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. அதனால் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரோட்டர் இந்த அலுமினியம் கண்டக்டர் தான் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா கூலிங்க்கு இந்த விங்ஸு அதெல்லாம் சைடில் இந்த ரேடியேட்டர் நம்ம பைக்கில் பண்ண டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே மோட்டருக்கு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரேடியேட்டர் பார்த்துருப்பீங்களா பைக்கில், சின்ன சின்ன இன்ஜின்லாம் மேலே இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே இந்த டிசைன் எதுக்குன்னா வைண்டிங் கூலிங் ஆகிறதுக்கோசம் எப்பவுமே இது போல் தான் எல்லா இண்டக்ஷன் மோட்டருமே டிசைன் பண்ணுவாங்க. அவுட் சைட் பேனலு இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்சைடில் இருக்கக்கூடிய ரோட்டர் ஷாஃப்ட்டு. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிருங்க பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரிங்லாம் இங்கே தான் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு பிசிக்கலாக பார்க்கும்போது ரோட்டர் தனியாக இப்படி தான் செப்பரேட்டாக இருக்கும் இண்டக்ஷன் ஃபுல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரில். பட் ஆனால் ஸ்லிப் ரிங்கில் வேறு மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்லிப் ரிங்கில் தனியாக வைண்டிங் பண்ணியிருப்பாங்க ரோட்டருக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா வைண்டிங் இது உள்ளே இன்டர்னலாகவே ஷார்ட் ஆகிடுச்சு. பட் நம்ம மல்டிமீட்டர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதெல்லாம் மெக்கரும் அடித்து பார்த்தோம். நம்ம என்கிட்ட இருக்கக்கூடிய இன்சுலேஷன் டெஸ்டரு அதில் பார்த்தா நம்மளுடைய வைண்டிங் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இன்சைடில் இப்படி தான் இருக்கும். இது பேரிங்கோடைய ஒரு எண்டு ஹவுசிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வைண்டிங் இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இது ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க. அது மேலே ஃபுல்லாக இன்சுலேட் கோட் பண்ணியிருக்காங்க. லெதர் ஆய்டு சீட்டாக இருக்கும். இல்லைனா இப்போ அட்வான்ஸ்டாக நிறைய பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துடுச்சு இன்சுலேஷனு ஹை டெம்பரேச்சர் விஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. இந்த மோட்டருடைய ரேட்டிங் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ 0.75 கிலோவாட்டுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இது எவ்வளோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது மேட் இன் தைவான் இந்த மோட்ரு, இந்த இண்டக்ஷன் மோட்ரு. இது டெல்டாவிலையும் ஆப்ரேட் ஆகும், ஸ்டார்லேயும் ஆப்ரேட் ஆகும். நம்மளுடைய வைண்டிங் கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஆம்ஸ் போகுன்னு சொல்லிட்டு நேம் பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா U220 240 இதெல்லாம் ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வோல்டேஜ்லேயும் இந்த மோட்டர் ஒர்க் ஆகும். பட் நாட் சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு. இது 3 phase மோட்ரு தான். 415 ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? இது நம்மளுடைய இண்டக்ஷன் மோட்டருடைய ஷாஃப்ட்டு.
ஒரு எண்ட் ரிங்கு உள்ளே வந்து பேரிங் தனியாக வச்சுருக்காங்க. பட் நமக்கு வந்து ஃபிசிக்கலாக பார்க்கும்போது வந்து ஷாஃப்ட் வந்து இப்படி தான் இருக்கும். உள்ள ஸ்டாம்பிங் பண்ணாமல் இருக்கும். பட் உள்ளே இன்டர்னலாக வந்து அந்த நான் சொன்ன அலுமினியம் பார் வந்து உள்ளே வந்து ஸ்டாம்பிங் பண்ணி லிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஆர்எம்எஃப் கிரியேட் ஆகும். அப்போ தான் வந்து நம்மளுடைய மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். இதுதான் வந்து பேசிக்காக இண்டக்ஷன் மோட்டர் உள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸு. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் தெரியுங்க. இது வந்து பிகினர் லெவலுக்கு பேசிக்காக உள்ள எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கோசம் வந்து இந்த வீடியோ பண்ணேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.